வணக்கம் ராஜா. தற்போது ஐஐடி மாணவர்கள் என்ன விதமான போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் ராஜா? நேற்று சூரஜ் என்ற மாணவரை மணீஷ் என்ற மாணவர் அவரது நண்பர்கள் 7 பேர் தாக்கியதாக புகார் கொடுக்கப்பட்டுள்ளது காவல் நிலையத்தில். அதாவது இந்த மாடுகள் விற்பனை தொடர்பாக தற்பொழுது நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனையில் இங்குள்ள மாணவர்கள் அந்த மாட்டு இறைச்சி உண்ணும் விருந்து வைத்ததாகவும் அந்த விருந்து வைத்த மாணவர்கள் ஒருவரான சூரஜை மணீஷ் என்ற மாணவரும் அவரது நண்பர்கள் 7 பேரும் தாக்கியதாக நேற்று அந்த சம்பவம் நடைபெற்றது. தொடர்பாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவர் மீதும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த மணீஷ் தரப்பில் இருந்து சூரஜ் மீதும், சூரஜ் தரப்பு மாணவர் மணீஷ் மற்றும் அவரது நண்பர்கள் மீதும் வழக்கு புகார் கொடுத்ததின் அடிப்படையில் 2 தரப்பின் மீதும் 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்கள் சூரஜிற்கு ஆதரவாக தாக்கிய அந்த மாணவர் மணீஷ் மற்றும் மேலும் அவரது நண்பர்கள் அந்த 7 பேர் மீதும் துறை ரீதியிலான, அதாவது பல்கலைக்கழக ஐஐடி நிர்வாகம் என்பது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இந்த இரு தரப்பையுமே ஐஐடி நிர்வாகம் சந்தித்தது. குறிப்பாக இந்த சூரஜ் தாக்கப்பட்டு அவர் மருத்துவமனையில் இருக்கிறார். அந்த மாணவர் அமைப்பினர் சுமார் 100 பேர் ஐஐடி இயக்குநரை சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தை பிறகு அவர்கள் அந்த இயக்குனர் அளித்த பதிலில் திருப்தி இல்லை என்று தெரிவித்து தற்பொழுது ஐஐடி வளாகம் முன்பாக அந்த வாயில் கதவில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த சூரஜிற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்கள் முக்கியமாக 3 கோரிக்கைகள் வைக்கின்றனர். சூரஜ் மீது தாக்குதல் நடத்திய அந்த மணீஷ் உள்ளிட்ட 7 மாணவர்கள் மீது உடனடியாக சஸ்பென்ஷன் வழங்க வேண்டும். அதே போன்று இந்த மாணவர்கள் மீது சஸ்பென்ஷன் வழங்க வேண்டும் மற்றும் தாக்கப்பட்ட அந்த சூரஜிற்கு மருத்துவ செலவாய் ஐஐடி நிர்வாகமே ஏற்க வேண்டும் என்றும் விசாரணைகள் வெளிப்படைத்தன்மையாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் இதற்கு முன்பாக பல்வேறு வெளியில் இருந்த அமைப்புகளும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக காலையில் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியை சார்ந்தவர்கள் ஐஐடி வளாகத்தை முற்றுகையிட்டனர். அப்பொழுது அங்கு காவல்துறையினர் அவர்களை கைது செய்திருந்தனர். பின்னர் அதன் பிறகு தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தை சார்ந்தவர்களும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகு இந்திய எஸ்எஃப்ஐ அமைப்பை சேர்ந்த சுமார் ஒரு 30க்கும் மேற்பட்டோர் வந்து சாலை மறியலில் இந்த இடத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இந்த 3 அமைப்புகளும் அதன் பிறகு ஏஎஸ்எஃப் என்று சொல்லக்கூடிய சிபிஐனுடைய மாணவர் அமைப்பு அவர்களும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுவரை சுமார் இந்த 4 அமைப்புகளை சார்ந்தவர்கள் பெண்கள் உள்ளிட்ட 157 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்சமயத்திற்கு உள்ளே ஐஐடி நிர்வாகத்தினருடன் சூரஜ் தரப்பில், அதாவது அந்த மாட்டிறைச்சி விருந்து வைத்த மாணவர் அமைப்பை சார்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சூரஜினுடைய மருத்துவ செலவை ஏற்க வேண்டும், தாக்குதல் நடத்திய அந்த மாணவர்களுக்கு சஸ்பென்ஷன் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது.